யூடியூப்ல போடுறோம். ஜூம் அவுட் பண்ணு. அவுட் மனோஜ்குமார். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுகளை வந்துட்டு நம்ம லைட்டாக ஒரு சின்ன இன்டர்வியூ, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் தானே, உங்கள் ஒப்பீனியன் என்ன? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொறுக்கி அப்புறம் அவர் யார்? இந்தி படம் வில்லன் அது? ஆமாம், அவரே தான். ஏய், அன்னூர் காரணம் அப்படியே ஜூமா கொண்டாங்க. அண்ணன் சாஸ் மட்டும் தான் தெரியும் போறீங்க. இவர் தான் அஸ்வினியோட ப்ரொடக்டரா? இப்போ பார்க்குறீங்களே, இவர் பேர் தான் வந்துட்டு தினேஷ். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தெரியாரு, பட் இருக்க மாட்டார். எம்டிசின்னு முன்னாடி நல்லா கூட்டுவார், பட் அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒர்த்து இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவரோட செய்கையே தெரியும். அந்த மாதிரி அவரை பற்றி கேவலமாக பேசிக்கிறோம். இருந்தாலும் வந்துட்டு எப்படி இருந்து மழை கட்டு போய் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? அடுத்து வந்துட்டு எங்கள் டானா நீங்கள் பார்க்க போகிறீங்க. டான் அப்படித்தான். இவர் முகரைக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்குதான். அது வந்துட்டு ஊரில் ஒன்றா, இங்கே ஒன்றா, அதெல்லாம் ஒரு குழப்பா. பார்த்து பயப்படுறாங்க. இவர் பேர் கீர்த்தி, நம்ம கிளாஸ் ஹீரோ. அவர் ஹேர் ஸ்டைலுக்கு தாண்டியாக நாங்கள் வந்துட்டு தினம் 10 ரூபா தருவோம். இல்லாட்டி வந்துட்டு அடைச்சி குத்தி விடுவார் எங்களை. இப்போ எங்கள் ரெப்ப பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன இன்டர்வியூ. உங்கள் பேர் என்ன பேர்? போகலாம். கேனப்புண்டையா? ஏய் ரேப் வாங்க. மணப்புண்டை ரேப் 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 யூடியூப்ல கேட்குறேன். ஏண்டா இவரோட முன்னாடி விட்டு பின்னாடி ஊற்றுற கேரக்டர், நல்ல கேரக்டர். இப்படி தான் அடிக்கடி உட்காந்து ஏதாச்சும் பண்ணிக்கிருப்பாரு. ஓகே, இந்த மாதிரி விலங்கு நீங்கள் இந்த வரைக்கும் பார்த்ததில்ல. சொல்லு, உன் பேர் என்ன பேர்? சரி, சார் உங்கள் பேர் என்ன பேர் சார்? சார் ஹலோ, உங்கள் பேர் என்ன பேர் கேட்டேன் சார். உங்கள் பேர் என்ன பேர் சார்? சொல்லுங்கள் சார். அது ஓகே ஓகே சார். சார் நேம் சொல்லுங்கள். நேம், உங்கள் நேம்? நித்யானந்தம். என்ன சொன்னீங்க? நித்யானந்தமா? மன்மத நிலையில் உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் எப்படி சார் இருக்கு? அப்படியே பிரின்சிபல்கிட்ட போய் இந்த வீடியோ கொடுக்க பாருங்க. வயசு போகுதா?